தேங்காய் திட்டு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோவிலில் 57ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி உற்சவ விழா எல்லை கட்டுதல் அபிஷேக ஆராதனை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவிலின் சிறப்பம்சமாக விழா தொடங்கும் அன்று சுமார் 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழை இலை போட்டு மற்றும் முக்கணி சுவையுடன் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வடபத்திரகாளி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், சக்திகர கம்பீதி உலா, கூழு வார்த்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது. அன்னதான விருந்துக்கான ஏற்பாடுகளை தேங்காய் திட்டு வடபத்திரகாளி அம்மன் ஆலய அறங்காவலர் வாரிய தலைவர் பூவராகவன், துணைத் தலைவர் பட்டாபிரமன், செயலாளர் பிரேம்குமார், பொருளாளர் சிவஞானம், உறுப்பினர்கள் வெள்ளையம்மாள் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அப்படியே கடகன்னு வைனா கட்சிக்கு வாங்கலாம். கட்சி ரஜினா விட்டுக்கிட்டு வாங்க கட்சிக்கு. புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் ஆதரவுடன் முத்தியால்பேட்டை தொகுதி விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தொகுதி தலைவர் தசேந்திரன் தலைமையில் சோழிநகர் இளைஞர் விடுதியில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர்கள் தேவராஜ், ரவி, வீரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் கரேத்தே வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் நிர்வாகிகள் பாலு, ராஜ், பிரகதீஸ்வரன், ஆறுமுகம், செந்தில், சதீஷ், வெங்கடாச்சலபதி, அழகப்பன், ராஜா, சந்துரு, பிரவீன், அசோக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவை மாநிலத்தில் விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டு வீரர்கள் வளர்ச்சியடைவதற்கு வேண்டிய வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்வதற்கு ஏற்றபடி திறந்தவெளி மற்றும் உள் விளையாட்டரங்கங்கள் ஏற்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக அரசை அணுகி முயற்சி மேற்கொள்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடல் சார்ந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கு பயிற்சிகள் மேற்கொள்ள தகுந்த நடவடிக்கை புதுவை அரசு எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ளும் தனியார் விளையாட்டரங்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் ஆகியவற்றிற்கு பராமரிப்பு செலவு மற்றும் மின்சார கட்டணம் சலுகை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். விளையாட்டு வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விளையாட்டிற்கு தனித்துறை, கல்வித்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து பிரிந்து தர வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இனி ஞாயிறு தோறும் மாலை தியானம் மற்றும் சத் சங்கம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் அன்பழகன் உடல்நிலை சரியில்லாமல் காலமானதை அடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக குயவர்பாளையம் திருமகள் நகரில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடலுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதலியார்பேட்டை ஜோதி நகரில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் சென்று அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு ஆறுதல் கூறினார். அங்கு வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிம்ப சுத்தி, ரக்ஷா பந்தனம், நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை, யாத்ரா தானம், கலச புறப்பாடு நிகழ்வுடன் விமான கும்பாபிஷேகம் மற்றும் கற்பக விநாயகர் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் நாகரத்தினம், புருஷோத்தமன், அருள், தட்சிணாமூர்த்தி, சுந்தரமூர்த்தி மற்றும் ஆலய திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தாவரவியல் பூங்கா 1826 அமைக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு இயற்கையை புரிய வைக்க சிறந்த இடம் இந்த தாவரவியல் பூங்கா. இதேபோல் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் 90% பேர் தாவரவியல் பூங்காவிற்கு வந்து செல்லுகின்றனர். ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தாவரவியல் பூங்கா திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதால் கோடை காலத்தில் குழந்தைகளுடன் வரும் பெற்றோர், சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து செல்லுகின்றனர். இதுகுறித்து தாவரவியல் பூங்கா அதிகாரிகள் கூறுகையில், தாவரவியல் பூங்காவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் துவங்கி நடந்து வருகின்றது. இதற்காக 9.11 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிறுவனமான NPCC இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. தாவரவியல் பூங்காவை நுழைவு வளைவை புதுப்பித்தல், டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் கழிவறைகளை புனரமைத்தல், வெளிப்புற ஜாகிங் டிராக், கண்ணாடி மாளிகை, செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் கூடிய சைகை பலகைகள் ஆகியவை அடங்கும். தாவரவியல் பூங்கா பணிகள் விரைவில் முடிந்து ஜூன் மாதம் தாவரவியல் பூங்கா புது பொலிவுடன் தயாராகிவிடும். அதுவரை பாதுகாப்பு கருதி தாவரவியல் பூங்கா திறக்கப்படாது என்றனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தடுக்க தவறிய தேர்தல் துறை தலைகுனிய வேண்டும். இந்த தேர்தல் என்பது காவல்துறையினரும் குற்றப்பின்னணியில் உள்ளவர்களும் கைகோர்த்து கொண்டு
பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழலை காவல்துறையினரே ஏற்படுத்தியுள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ள நிலையில் அதுவரை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என தலைமை செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுத வேண்டும். ஓட்டுக்கு பாஜக சார்பில் பணம் வழங்கவில்லை என்றும் அப்படி வழங்கியதாக அதிமுகவால் நிரூபிக்க முடியுமா என பாஜக வேட்பாளரும் மாநில உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி அளித்துள்ளார். பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதை நிரூபித்தால் நமச்சிவாயம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என சவால் விடுத்துள்ளார். இந்த புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாகவும் தேர்தல் நன்னடத்தை விதிகளுக்கு எதிராகவும் தேர்தல் துறை அதிகாரிகளால் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் கடந்த முறையை விட வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. 100% வாக்குப்பதிவை நிறைவேற்றுவோம் என்று மார்தட்டி கொண்ட தேர்தல் துறை புதுச்சேரி மாநிலத்தில் ஏறத்தாழ 2.25 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. கிட்டத்தட்ட 21% வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியின் அதிகார பலம், காவல்துறையினருடைய ஒத்துழைப்பு, தேர்தல் துறையினருடைய அலட்சியம், இவை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு ஆளும் பிஜேபி வேட்பாளர் ஏறத்தாழ 50 கோடி ரூபாய் அளவிற்கு வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு ஓட்டிற்கும் 500 ரூபாய் என்று தங்குதடையின்றி இந்த பணம் விநியோகம் செய்யப்பட்டது. அதேபோன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த தேர்தலுக்கு பிஜேபி சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலையும் பணம் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்புறம் நீங்களும் கேஸ் போடுறீங்க, அப்புறம் ஏன் அந்த வேட்பாளரை அப்பயே தகுதி நீக்கம் செய்யலை? பிஜேபி சார்பில் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியுது. ஒரு 4-5 பேரை பிடிக்கிறீங்க, அவங்ககிட்ட அந்த பிஜேபி ஸ்லிப்பும் இருக்குது. தேர்தல் நடத்துவதற்கு முன்பும் பிடிக்கிறீங்க. ஏன் அந்த வேட்பாளரை இந்த தேர்தல் துறையினர் தகுதி நீக்கம் செய்யலை? அப்போ எதுக்கு இந்த தேர்தல் நடத்தை விதிக்கலாம்? தேர்தல் நடத்தை விதி, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது குற்றம், வாங்குவதும் குற்றம், வெண்டைக்காய் குற்றம், சுண்டக்காய் குற்றம்லாம் ஏன் சொல்லி உட்காந்துக்கிறீங்க? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு தேர்தலே இல்லை. நடந்து முடிந்திருப்பது என்பது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஜனநாயக ரீதியில் நடத்தப்பட்ட தேர்தல் அல்ல. அரியாங்குப்பம் கொம்யூன் சின்ன வீராம்பட்டினம் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கருப்பண்ணசாமி, ஸ்ரீ முனீஸ்வரன், ஸ்ரீ சப்தகன்னி, ஸ்ரீ பார்வதி தேவி சமேத ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பாவாடை ராயன் மற்றும் பரிவார தெய்வங்களுடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ நவசக்தி நாயகி பாதாள வீரபத்ர காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, எஜமானார் சங்கல்பம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று யாத்ராதானம், கலசம் புறப்பாடு, விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பாதாள வீரபத்ர காளியம்மன் கும்பாபிஷேகம் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம், அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை
பாவாடை ராசு பாக்கியவதி குடும்பத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சரும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் காரைக்காலில் உள்ள கூட்டணி கட்சியினரை சந்திக்க காரைக்கால் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளதாகவும், புதுச்சேரி மக்கள் காலையிலிருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், வாக்களித்த புதுச்சேரி மாநில மக்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி என தெரிவித்த அவர், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது, மக்கள் தமக்கே வாக்களித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உடனிருந்தார். தேர்தல் முடிந்த கையோடு காரைக்கால் பகுதி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு காரைக்கால் பகுதிக்கு வருகை தந்து அவர்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வாக்களித்த புதுவை மாநில மக்களுக்கு, குறிப்பாக காரைக்கால் பகுதி மக்களுக்கு, மாஹே ஏனம் பகுதி மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு நான்மறை நாயகனுக்கு 4ஆம் யாகசாலை பூஜையில் பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. திருக்கயிலாயபுரம் பறை தருமை ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதான மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் சகோதரர் முன்னிலையில் மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் விமான கோபுரங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலாலய மூர்த்திக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை, பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி. வி. சண்முகம், பாமக தர்மபுரி வேட்பாளர் சௌமியா, அன்புமணி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள், பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஐயன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை சகுந்தலா, மணிகண்டன் பரம்பரை அறங்காவலர்கள் செய்திருந்தனர். அரியூர் ஸ்ரீ இந்தோச்சா மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மர்ஃபி மரியா தலைமையில் இல்லத்தின் தலைமை அன்னை அருட்சகோதரி சிரீனா அந்தோணியம்மாள் முன்னிலையிலும் முன்னாள் மாணவர் சந்திப்பு நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் ரகுபதி, கணேஷ், அப்துல் ரஹீம், மோகன், திருச்சற்குணம், ரோஹித், அஸ்வின், மதுமிதா, ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன.
முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்குவது தொடர்பான திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. அடுத்த முன்னாள் மாணவர்கள் சங்க கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. தொடங்கணும் நம்ம ஸ்கூல். இது எப்படி நமக்கு வந்தது அப்படி முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு திருமகள் நகரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் 2ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி மங்கள இசையுடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவில் ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ சப்த கன்னிகள் வீரன் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனையடுத்து ஊரணி பொங்கல் வைத்தல், மகா தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் வேல்ராம்பட்டு திருமகள் நகரைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நித்யமங்கலகாரணேஸ்வத்யாய நித்யமங்கல தேவதாரணேஸ்வத்யானாம் குருதி வருடேத்ரகா. பெரிய காட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ வெட்டுக்குளத்து ஐயனார் கோவில் 4ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, அய்யனாரப்பனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை வழிபாடு செய்து பொதுமக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் பொங்கல் வைத்து படையலிட்டு அய்யனாரப்பன் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை கைராசி நாணயம் பெற்ற JKR குரூப்ஸின் JKR சிட்டி புதிய மனைப்பிரிவு கோலினூர் கூட்ரோடு பன்ருட்டி தேசிய நெடுஞ்சாலை NH45C வி அகரம் குச்சிப்பாளையம் மனைப்பிரிவின் ஜம்புலிங்கம் குமார், சார்லஸ் இவர்கள் தலைமையில் சிறப்பு விருந்தினராக நடிகை கஸ்தூரி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றி மனை விற்பனையை தொடக்கி வைத்தார். அதன்பின் JKR சிட்டியின் உரிமையாளர்களான ஜம்புலிங்கம் குமார், சார்லஸ் மனையின் சிறப்பு அம்சங்களை விரிவாக வாடிக்கையாளர்களிடம் எடுத்துக் கூறினர். மனையின் சிறப்பம்சங்களாக உடனே வீடு கட்டி குடியேற அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த மனைப்பிரிவு, 30 அடியிலேயே தண்ணீர் வசதி, பல குடியிருப்புகள் மத்தியில் மனை அமைந்துள்ளது. நகர் முழுவதும் 30 to 33 அடி அகல தார் சாலைகள் மற்றும் மிக பிரம்மாண்டமான பூங்கா அமைந்துள்ளது. நகரில் அனைத்து சாலைகளிலும் மின் கம்பங்கள் அமைந்த திருவிளக்குகள், 2 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டுக்கு புகழ்பெற்ற சிறுவந்தாடு அமைந்துள்ளது. 10 நிமிட பயணத்தில் பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோயில் அமைந்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் விரும்பும் அளவில் மனைகள் கிடைக்கும் என உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஹரிகிருஷ்ணன், வேலாயுதம் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
நேயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நேயம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.